அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம் உயிர் சேனல் என்பது ஒரு லெபார்ட்டரி சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்புள்ளங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹீமோலைட்டிக் அனீமியா, அதாவது இரத்த சிவப்பணுக்களோட சிதைவு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த ஹீமோலைட்டிக் அனீமியாவை என்ன டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது, இந்த டெஸ்ட்ல நம்ம பண்ணும்போது எப்படிப்பட்ட ரிப்போர்ட் இருந்துன்னா இந்த ஹீமோலைட்டிக் அனீமியாவா இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். எத்தனை டைப் ஆஃப் ஹீமோலைட்டிக் அனீமியா உண்டு, இந்த டைப் ஆஃப் ஹீமோலைட்டிக் அனீமியாவை எப்படி ஸ்லைடில் கண்டுபிடிக்கிறது, இந்த டைப் ஆஃப் ஹீமோலைட்டிக் அனீமியாவுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீமோலைசிஸ் அப்படிங்கும்போது ஹீமோலைசிஸ் மீன்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்பிசி, அதாவது இந்த ஆர்பிசிக்கு ஏற்படுகிற சிதைவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹீமோலைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹீமோலைட்டிக் அனீமியாவை என்ன டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிஃபரல் ஸ்மியர் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை பண்ணி கண்டுபிடிக்கணும். இந்த பெரிஃபரல் ஸ்மியர் டெஸ்டானது டைப் ஆஃப் அனீமியாவை கண்டுபிடிக்கிறதற்கான ஒரு டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீமோலைட்டிக் அனீமியாவையும் கண்டுபிடிக்கலாம். இந்த ஹீமோலைட்டிக் அனீமியாவை எத்தனை டைப்பாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீமோலைட்டிக் அனீமியாவை 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ஹீமோலைட்டிக் அனீமியா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் ஹீமோலைட்டிக் அனீமியா. அதாவது இந்த எக்ஸ்டென்சிவ் ஹீமோலைட்டிக் அனீமியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the type of anemia caused by destruction of RBCs by external factors, அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் காரணங்கள்னால இந்த சிவப்பணுவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிதைவு ஏற்படுகிறது. இதை தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ஹீமோலைட்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்னென்ன எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால இதுக்கு ஒரு சிதைவு ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால சிதைவு ஏற்படுகிறதா காணப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா லிவரில் ஒரு ஃபெயிலியர் ஏற்படும் போது, ரீனல் டிஸார்டரில், திரும்ப பார்த்தீங்கன்னா பர்ன்ஸ் தீக்காயங்கள் ஏற்படும் போது, இன்ஃபெக்ஷன் அதாவது ஹெப்பாடைட்டிஸ், மலேரியா இப்படிப்பட்ட இன்ஃபெக்ஷன், செப்டிசீமியா அதாவது இரத்தத்தில் இன்ஃபெக்ஷன் இப்படிப்பட்ட காரணங்கள் ஏற்படும் போது, திரும்ப பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ், பென்சிலின், அடுத்ததாக ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸு இப்படிப்பட்ட ட்ரக்ஸ் எடுக்கும் போதும் ஒரு சைடு எஃபெக்ட்னால ஹீமோலைட்டிக் அனீமியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப பாய்சனிங் சப்ஸ்டன்ஸ், என்ன பாய்சனிங் சப்ஸ்டன்ஸாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிசிஸ் ஹீமோலைசிஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது. திரும்ப பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிஸார்டர், அதாவது இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இப்படிப்பட்ட காரணங்கள்னால ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்னாலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிசிக்கு ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஏற்படுறதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸாக காணப்படுது. அப்போ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸின் மூலமாக, இப்படிப்பட்ட எக்ஸ்டர்னல் காரணங்கள் மூலமாக ஆர்பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஏற்படுது. இதைத்தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ஹீமோலைட்டிக் அனீமியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸ்டென்சிவ் ஹீமோலைட்டிக் அனீமியாவை எப்படி ஸ்லைடில் நம்ம பண்ணுற டெஸ்ட்டில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்டென்சிவ் ஹீமோலைட்டிக் அனீமியாவுக்கு இந்த சிவப்பணுவின் உருவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாறுதல் ஏற்படுகிறதுக்கு வாய்ப்பில்லை. அதாவது பார்த்தீங்கன்னா நார்மோசைட்டிக் நார்மோக்ரோமிக்காக இருக்கும். அதாவது நார்மோசைட்டிக் மீன்ஸ் நார்மல் சைஸ் இருக்கும். நார்மோக்ரோமிக் அப்படிங்கும்போது இந்த கலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெய்ட் ஆகாமல் கரெக்டாக தான் இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த காரணங்கள்னால ஒரு கொயாகுலேஷன், அதாவது ஆர்பிசி சேர்ந்து பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஆர்பிசியோட மார்ஃபாலஜியில் எந்த ஒரு மாற்றமும் இதில் வரப்போகிறது கிடையாது. இது பேஷண்ட்டோட ஒவ்வொரு காரணங்களை வச்சும் இது எக்ஸ்டென்சிவ் ஹீமோலைட்டிக் அனீமியா தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இந்த எக்ஸ்டென்சிவ் ஹீமோலைட்டிக் அனீமியாவுக்கு ஆர்பிசியோட உருவம் பார்த்தீங்கன்னா நார்மோசைட்டிக் நார்மோக்ரோமிக் அப்படிங்கிற உருவம் தான் காணப்படும். நார்மோசைட்டிக் நார்மோக்ரோமிக் அனீமியான்னு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா எக்ஸ்டென்சிவ் ஹீமோலைட்டிக் அனீமியா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். இப்போ நார்மோசைட்டிக் நார்மோக்ரோமிக் என்கிற மார்ஃபாலஜியை வச்சு அநேக டைப் ஆஃப் அனீமியாவை கண்டுபிடிப்பாங்க. அதில் ஹீமோலைட்டிக் எக்ஸ்டென்சிவ் ஹீமோலைட்டிக்கும்
இந்த நார்மோசைட்டிக் நார்மோக்ரோமிக் மார்பாலஜி தான் காணப்படும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் ஹீமோலைட்டிக் அனீமியா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்டரினல், அதாவது மரபு வழி வரக்கூடிய ஒரு ஹீமோலைசிஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்டென்சிவ் ஹீமோலைட்டிக் அனீமியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிசி எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிக்கிள் செல் அனீமியா. இந்த சிக்கிள் செல் அனீமியா எங்கும்போது சிக்கிள், அதாவது ஒரு அரிவாள் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஒரு ஷேப்பு. இந்த சிக்கிள் செல் அனீமியா அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் லேப்லேருந்து கொடுத்தாங்கன்னா இதை வந்து இன்டென்சிவ் ஹீமோலைட்டிக் அனீமியா அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த இன்டென்சிவ் ஹீமோலைட்டிக் அனீமியாங்கிறது ஒரு மரபு வழி வரக்கூடிய ஒரு ஹீமோலைட்டிக் அனீமியா காணப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தலசீமியா அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வரும். அதாவது இந்த தலசீமியாவுக்கு என்ன மார்பாலஜியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் மைக்ரோசைட்டிக் ஹைப்போக்ரோமிக் அனீமியா அப்படிங்கிற ஒரு மார்பாலஜி ரிப்போர்ட் வந்துச்சுன்னா இது தலசீமியா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த தலசீமியா எங்கும்போது இது ஒரு இன்டென்சிவ் ஹீமோலைட்டிக் அனீமியா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ஹீமோலைட்டிக் அனீமியா எங்கும்போது எக்ஸ்டென்சிவ் ஹீமோலைட்டிக் அனீமியா, இன்டென்சிவ் ஹீமோலைட்டிக் அனீமியான்னு ரெண்டாக பிரிக்கிறோம். இதை வந்து என்னென்ன காரணங்கள்னால எக்ஸ்டென்சிவ் ஹீமோலைட்டிக் ஆகுது, என்னென்ன காரணங்கள்னால இன்டென்சிவ் ஹீமோலைட்டிக் ஆகுது, இதை வந்து என்னென்ன ஆர்பிசியோட தோற்றத்தை வச்சு கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறதை நம்ம இதில் பார்த்துருக்குறோம். இப்போ வந்து இந்த பெரிஃபரல் ஸ்மியரை பண்ணுறதா இருந்தால் எப்படி வந்து பெரிஃபரல் ஸ்மியரை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவையும் வந்து நம்ம இந்த சேனலில் போட்டிருக்கிறோம். இந்த எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இந்த எப்படி வந்து பெரிஃபரல் ஸ்மியர் டெஸ்ட்டை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த ஹீமோலைட்டிக் அனீமியா என்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இப்படிப்பட்ட லெபார்டரி வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள் ரத்தம் நம் உயிர் சேனலோடு. ஓகே, பை.